ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் இதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டையும் நறுக்கியே நான் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா 200 கிராம் பல்லாரி வெங்காயமே போட்டுக்கோங்க. எப்போவுமே தேங்காய் விட்டு மீன் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கெலாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் விட்டு வைக்கும்போது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 150 கிராம் தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். ஏன்னா நம்ம வேகும்போது நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடும்போது தக்காளி வேக தான் செய்யும். கொஞ்சம் குழஞ்சதும் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். மிளகாய் தூளை நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 வேணா 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீன் குழம்புல ருசி அந்த மசாலா வதக்கி விடுறது தான். ஒன்றில் மசாலாவை நம்ம முதலே வறுத்துட்டு அரைச்சிட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், அல்லது பொடியாக சேர்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் விட்டு நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் விடாமல் மீன் குழம்பு வச்சோன்னா புளிக்குழம்பு மாதிரி நிறைய புளி விடுவோம். தேங்காய் விட்டு மீன் குழம்பு வைக்கும்போது நீங்கள் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கை நிறைய தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். அதுதான் ஒரு 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அல்லது புளிப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளோ அல்லது புளிப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததும் நீங்கள் மீனை போட்டுற வேண்டியதான். எனக்கு இது பாத்திரம் கனமான பாத்திரம், அதனால் கொதி வர்றதுக்கு முன்னே நான் சேர்த்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சூடு ஏறினதுமே சேர்த்துட்டேன். நம்ம அடுத்து நீங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், மீன் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. எப்போவுமே மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் குழம்ப மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அப்படின்னா தான் ஸ்டாக் நல்லா இறங்கும். குழம்பு அந்த 20 நிமிஷத்தில் கெட்டியாக வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் அதை விட கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு, பெரும்பாலும் தென் தமிழகத்தில், கேரளாவில், கோவாவில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் விட்டு தான் குழம்பு வைப்பாங்க. அது ஒரு ருசி. அது டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் சரி, சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். இந்த வகையான மீன் குழம்பு எல்லாமே சுட சுட அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். மறுநாள் சாப்பிட்றதை விட அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே தேங்காய் விடாமல் நம்ம சென்னை ஸ்டைல்லையோ அல்லது செட்டிநாடு ஸ்டைல்லையோ நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த மீன் குழம்பு நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எந்த மீனாக இருந்தாலும் சரி. ஆனால் தேங்காய் விட்டு மீன் குழம்பு வைக்கும்போது அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் அப்படி போட்டு அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.